இது பெரியார் நகரில் இருக்கக்கூடிய 70 அடி சாலை. நடைப்பயிற்சிக்காகத்தான் இந்த வழியாக வருகிறேன். நான் வரும் வழியில் சில பெண்களை பார்த்தேன். அவர்கள் 2 வீலர் இருசக்கர வாகனத்தில் போவதை பார்த்தேன். என் மனதில் என்ன தோன்றியது என்றால், இன்று பெண்கள் எல்லா துறையிலுமே முன்னேறி இருக்கிறார்கள். ஏனென்றால் ஒரு காலத்தில் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று சொன்ன காலம் என்னது? அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பெதற்கு என்று சொன்ன காலம் மாறி இன்று விண்வெளியில் சென்று விட்டார்கள். விமானியாக, பெண் பைலட்டாக இருக்கிறார்கள். இராணுவத்தில் இருக்கிறார்கள். கப்பலில் வேலை பார்க்கிறார்கள். அலுவலகத்தில் வேலை பார்க்கிறார்கள். சுய தொழில் செய்கிறார்கள். இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் தந்தை பெரியார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எந்த காலத்திலும் தந்தை பெரியார் சொன்னதை மறந்து விடாதீர்கள். அவர் ஒரு பகுத்தறிவாதி, கடவுள் இல்லை என்று சொன்னவர் என்பதை மட்டுமே அவர்கள் சொல்வார்கள். அவர்கள் சொன்ன மற்ற விஷயங்களை அவர்கள் பெரிதாக சொல்ல மாட்டார்கள். காரணம், பெரியார் அவர் அப்படி இப்படி என்று தவறான விஷயங்களை அவர்கள் சரி என்று கருதி அதை சொல்வார்கள். ஆனால் அந்த நிலையை மாற்றியதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் அவர் இருந்தார். முக்கியமாக இந்த பகுத்தறிவு பிரச்சாரம்தான், அந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தின் உச்சகட்டம்தான் என்று பெண்களின் முன்னேற்றம். சிறுவயதில் விதவையானவர்களுக்கு மறுவாழ்வு தர வேண்டும், மறுமணம் செய்ய வேண்டும் என்பதற்கு பாடுபட்டார். வீட்டிலே முடங்கி கிடந்தவர்களை வெளியில் கொண்டு வந்து மறுமணம் செய்ய வேண்டும் என்று அவர் சொன்னார். அது ஒரு சிறந்த வரவேற்பு இன்று இருக்கிறது. எனக்கு தெரியும், கிராமத்திலே பல பிராமண பெண்கள் சிறு வயதிலே அவர்கள் இறந்துவிட்டால் கணவர், அந்த பெண்கள் மொட்டையடித்து கொண்டு ஒரு காவி ஆடையை அணிந்து கொண்டு தெருவில் தான் உட்கார்ந்திருப்பார்கள். அதாவது வீட்டு திண்ணையில். எங்களுடைய கிராமத்திலே நான் பார்த்திருக்கிறேன். மொட்டை பாப்பாத்தி என்று சொல்வார்கள். எல்லோரும் ஏளனமாக. நல்ல சடங்குகளில், திருமணம், காது குத்தல் போன்ற விஷயங்களில் அவரை அழைக்க மாட்டார்கள். அப்படி அந்த நிலை இருந்தது. இன்று அந்த நிலை முற்றிலுமே மாறிவிட்டது. காரணம், தந்தை பெரியார் தோற்றுவித்த அந்த இயக்கம்தான். நீ என்ன பெரியாரை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கியே அப்படின்னா, மாற்றங்களை விதைத்தவர் அவர்தான், அவர் போட்ட விதை தான் என்று எல்லோரும் படிக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் என்ன? அவரே ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவி எல்லாரையும் படிக்க வைத்தார். நாம் வரும் வழியில் கூட பார்த்தேன், இரவு பாடசாலை என்று எழுதியிருந்தார்கள். முதியோர்கள் படிக்கிறார்கள். தெருவில் வைத்து ஆங்காங்கே சொற்பொழிவு நடத்துகிறார்கள். ஆனாலும் பெரும்பாலும் இந்த ராமாயணம், மகாபாரதம் பற்றித்தான் அவர்கள் சொல்வார்கள், கதைகளை சொல்வார்கள். ஆனால் வீரமாக யார் என்ன செய்தார்களோ அதை பற்றி சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு கதை என்பது பிடிக்கும். அதனால்தான் ஒரு வீர வாழ்க்கையை சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். கௌதம புத்தரை பற்றியோ மகாவீரரை பற்றியோ சொல்ல மாட்டார்கள். ஏனென்றால் அது பகுத்தறிவு அங்கே இருக்கும், ஒரு தெளிவு கிடைக்கும். அதனால்தான் நான் அதை பற்றி பேசுகிறேன்.
எனவே அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு சொன்ற அனைத்தையும் முற்றிலுமே புறக்கணித்து இன்று பெண்கள் எல்லா துறையிலுமே அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை மறுப்பதற்கு எந்த விதமான சான்றுகளும் இல்லை. அது இருப்பதற்கான சான்றுகள் தான் தற்பொழுது இருக்கிறது. எனவே நண்பர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால், இது சரி என்று நீங்கள் கருதினால் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். தயவு செய்து நீங்கள் முழுமையாக இந்த காணொளியை, நான் ஒன்றும் தப்பாக எதுவும் சொல்லவில்லை, நாட்டில் நடந்ததை, நாட்டில் நடந்து கொண்டிருப்பதைத்தான் சொல்கிறேன். அதை கேளுங்கள், கேட்டுவிட்டு பிறகு முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.